ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எலசை பிரான். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில் இருக்க சார்லஸ் மோட்டார் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்கேம் 440 இந்த பைக்கை பற்றி ஒரு ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஷோரூமுக்கு என்ட்ரு ஆகிக்கலாம். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்கேம் 440 பைக் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றி ரிவ்யூ பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா இது டாப் வேரியண்ட், ஃபர்ஸ்ட் கலர், செகண்ட் அண்ட் தேர்டு. இதில் மூணையும் அலாய் வீல் வந்துடும், டியூப்லெஸ் டயர் வந்துடும். மிட் வேரியண்ட் ப்ரோ, இது மிட் வேரியண்ட். இன்னொன்று இது மிட் வேரியண்ட். ஸோ மிட் வேரியண்ட்டில் 2 கலர், டாப் வேரியண்ட்டில் 5 கலர் ஆப்ஷன்ஸ், 3 கலர், டோட்டலாக 5 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த பைக் அவைலபிள் இருக்குது. இந்த ஸ்கேம் 440 பைக்கில் பார்த்தோம்னா மொத்தம் 5 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. அதில் 2 கலர் வந்து பேஸ் வேரியண்ட்டாக ஃபோக்ஸ் வீல் வருது. ஸோ அந்த 2லேயும் டியூப்லெஸ் டயர் வராது, டியூப் டயர் தான் வரும். இந்த மீதி 3 கலர் வந்து டாப் வேரியண்ட். அதில் பார்த்தோம்னா நமக்கு அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடும். இந்த ஸ்கேம் 440 இன்ஜின் ஸ்பெக் பற்றி பார்த்தோம்னா 443cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல் என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 25 PS பவர் அண்டு இதில் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 17 இன்ச் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போத் ஆஃப் ரோட் அண்டு ஹைவே ரைடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 13 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீடோமீட்டர் பார்த்தோம்னா செமி அன்லாக் அண்ட் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் அண்ட் டிஜிட்டலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர் வந்து அன்லாக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்ட் சுவிட்ச் வந்துடுது. இந்த பைக்கில் ஹெட்லைட்னு பார்க்கும்போது எல்இடி ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் டெய்லைட்டும் எல்இடி. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஒரு கிளாசிக் லுக்குக்காக ஹாலஜன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மற்ற எல்லாமே எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன். ஸோ அதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ஹசார்ட் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஹசார்ட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ கட் சீட் இல்லாமல் ஒரு சிங்கிள் சீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டாக பேட்டர்ன்ஸ் இதில் கொடுத்தது நல்லாயிருக்கு. அண்டு இதில் லேடிஸ் சேஃப்டிக்காக சேரிங் கார்டு அண்டு பில்லியன் ஃபுட்டர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது டிஃபால்ட்டாகவே. ஸோ இந்த வண்டியை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இதில் போன வருஷனோட இந்த வருஷத்தில் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் எல்லாமே ஃபோர்க் பூட்ஸ் ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை ஒரு வாக்ரவுண்ட் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நமக்கு வண்டியை டெஸ்ட் எடுத்தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வண்டியை ஓட்டி பார்த்து டெஸ்டட் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். ஸோ டயர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடான டயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஆஃப் ரோடு ஆன் ரோடுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு தோணுது. ஸோ இந்த பைக் பார்த்தோம்னா ஸ்கேம் 440. ஸோ பேக் சைடில் பார்த்தோம்னா எல்இடி டெய்லைட் கொடுத்துருக்காங்க. சாலின்னு சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு நம்பர் பிளேட்டுக்கான எல்இடி கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் விசிபிளாக இருக்கிறதுக்கு. ஸோ இங்கே பில்லியன் ஃபுட்டர்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த ஷோரூமில் வண்டி ரீசெண்டாக தான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. அதுக்காக நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம வர முடியல. அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வாக்ரவுண்ட் வீடியோவை பார்ப்போம். வண்டி நமக்கு வாக்ரவுண்ட் ரிவ்யூக்காக அக்செப்ட் பண்ண ராயல் என்ஃபீல்டு சார்லஸ் மோட்டார் ஷோரூமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஆன் பண்ணிக்கிறேன். எஃப்ஐ சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு, ஃபியூஸ் ஆனில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை எல்இடி ஹெட்லைட்டு தான். ஸோ இன்ஜின் பவர் ரைட்டாக ரெவ் பண்ணி பார்த்துருவோம். இந்த வண்டியோட ஐடியல் சவுண்ட் இது தான். ரைட்டாக ரெவ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வண்டி இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேம் 440 பைக்கில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த பைக்கில் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான ஆஃப் ரோடிங் சமயத்தில் பேக் ஏபிஎஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதில் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நம்ம இப்போ உட்காந்து பார்த்துருக்கோம். நான் வந்து ஒரு 5.8, என்னோடய கால் வந்து 2 சைடு ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகலை. ஸோ 2 சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேசலை. 1 சைடு ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணால் 1 சைடு லைட்டாக தூக்கியிருக்கு. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது. பட் கண்ட்ரோலிங் வந்து நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். வண்டி அதை ஓட்டி பார்த்துக்கப்ப உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த பைக்கில் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக பார்த்தோம்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஃபஸ்ட்டு கீழே இருக்கும்போது சைட் ஸ்டாண்டு போட்டிருந்தா வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது, கிளச்சு பிடிச்சாலும். ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இப்போ எல்லா பைக்லையும் இது வந்துடுது. ஸோ BS6 மாடல் தான். ஸோ FI சிஸ்டம் தான். இந்த வண்டியில் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இந்த ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரேடியேட்டரை இங்கே லெஃப்ட் சைடு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த இன்ஜின் கார்டு எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடுது. இந்த ஸ்கேம் 440ோட பேக்ரவுண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலட்சிய பிரேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.